Pixel 9 Pro finally. ஆக்சுவலி 9 Pro XL தான் வந்து லான்ச் ஆச்சு இந்தியாவுக்கு. 9 Pro வராமே இருந்துச்சு. விஷயம் என்னென்னா 9 Proக்கும் 9 Pro XLக்கும் நிறைய வித்தியாசம். ஆனால் 9 Pro XL இருக்கிற ஃபீச்சர்ஸு 9 Proவில் இருக்கிற சைஸ்லேயே வந்து அந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதுக்காக என்ன பண்ணேன், வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வச்சாச்சு. அவங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தான் போனாங்க. ஸோ ஜஸ்ட்டு வீடியோக்காக திரும்பி பேக் பண்ணிட்டு எடுத்தேன். நம்ம ஃபீல் பண்ணோம்ல எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். இதில் புக்கு, இதில் பின்னு, பின்னு. இது வந்து நான் எக்ஸ்சேஞ்சில் போட்டு தான் எடுத்தேன். இதுக்கு முன்னாடி வந்து Pixel 7 வச்சுருந்தேன். அது எக்ஸ்சேஞ்சில் 25,000க்கு வந்துச்சு. சூப்பரான ஒரு ஆஃபர் போட்டு விட்டு எடுத்தேன். ஒரு பாக்ஸுன்னு வேறு போட்டிருந்தேன். பாக்ஸு நம்ம கொடுக்கணும், அதோட கேபிள் கொடுக்கணும். அதில் பாக்ஸில் என்னெல்லாம் வந்துருச்சோ அதையும் சேர்த்தே கொடுத்தா தான் 24,000. அது ஒரு சுத்தமாக ஸ்க்ராச்சஸே இருக்கக்கூடாது சொல்லியிருந்தாங்க. நான் வந்து அதில் இந்த கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதனால் இது கேஸ் போட்டாலே ஒரு மாதிரி ஸ்க்ராட்ச் ஆகும்ல, அதெல்லாம் மட்டும் லைட்டாக இருந்துச்சு. அதனால் தொடச்சி பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு உட்கார வச்சு சீன் போட்டுட்டு எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. அப்படியே ஐஃபோன் மாதிரி தான் இருக்குது. ஆனால் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா வெயிட்லெஸ்ஸாக, நல்லா ஹேண்டு. எனக்கு சின்ன ஃபோன் தான் பிடிக்கும், கை கடக்கமாக இருக்கிற ஃபோன் தான் பிடிக்கும். அதனால தான் 7 யூஸ் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது எல்லாமே அப்படி தான். இந்த ப்ரோ வாங்கணும்னு நினச்சது வந்து இந்த பெரிஸ்கோபிக் கேமராக்காக, இந்த 50 மெகாபிக்சல் வைடு கேமராக்காக. செம்மையாக இருக்கு. ஸ்பீக்கரு ஸ்மீட்டு 1,10,000. ஆனால் நான் வாங்கினது 74,000. ஐசிஐசி பேங்க் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. என் ஃபோன் கொடுத்ததுக்கு 25,000. அப்படியே பேசி கரெக்ட் பண்ணி அப்படியே 25,000த்துக்கும் பண்ணிட்டேன். நான் வந்து பழைய கேபிள், இது பழைய பாக்ஸில் வந்தது, இப்போ இது கொடுக்கலவீங்க. இது நல்லா தொடச்சி கடிச்சு வச்சுருந்தேன் கேட்குறேன்ட்டு. கடைசியில் அவர் வேணாம் அப்படின்ட்டாரு. பழைய மொபைலோட கேஸு வேணான்ட்டார். இதுவும் வேணான்ட்டார். பாக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டார். எந்த இதுவுமே வந்து பண்ணல. சேஞ்ச் போடுறீங்கன்னா அவர்கிட்ட பேசி கரெக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பூட் பண்ணி எல்லா செட்டிங்ஸ்லாம் பண்ணிட்டேன். இருந்தாலும் செம்மையாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. பிரைட்னஸ்லேருந்து எல்லாமே அதிகம். அது 256 GB, 16 GB ரேமு, 120 Hz, 50/48 பிக்சலு. இதுவும் 50. சும்மா தாறுமாறாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. $2X, $5X, $30X வர. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, வீடியோக்கெலாம் போனோம்னா இதில் பாருங்கள், 4K இருக்குது, 8Kல வீடியோ எடுக்கலாம். ஸ்டேட் பீஸில் சூப்பரான ஆப்ஷன் இருக்குது. ப்ரோ மோடு இருக்குது. மெகாபிக்சல் 12 மெகாபிக்சல் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஆட் மீ ஆப்ஷன், அந்த போய் ஒருத்தர் நின்றுட்டு ஒருத்தர் பண்ணிக்கலாம்ல, இந்த மாதிரி ஆப்ஷன் இதில் இருக்குது. செக் பண்ணி பார்க்கணும். மற்றபடி எல்லாம் Pixel 7 இருந்த எல்லாம் மற்ற எல்லா ஆப்ஷன்ஸ் அப்படியே தான் இருக்குது. என்ஹான்ஸ் வீடியோ பூஸ்டிங் வீடியோ வில் டேக் டைம் அப்படின்றதுல இது வந்து நார்மல் வீடியோக்கும் பூஸ்டிங் வீடியோக்கும் வித்தியாசம் இருக்குது.
பூஸ்டிங் வீடியோ இன்னும் ப்ரைட்டராக சூப்பராக செம்ம எடிட் பண்ணியே காமிக்கும் வீடியோ. நல்லாயிருக்கும். இந்த ஆப்ஷன் இருக்குதுல்ல. இப்படி கேமரானா அவ்வளோதான். மற்றபடி பிக்சல் இதுக்கு முன்னாடி இருந்தது எப்படி இருந்துச்சோ அதே தான் எல்லாம். நம்ம தலைவர் ஸ்பீச் பயங்கரமாக இருந்திருக்கும் போலயே இருக்குது. ஒரு குழந்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பாப்பா சொல்றப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு சிலிர்ப்பு ஒன்று. உங்களுக்கு தேவையான அப்டேட்ஸ் எல்லாம் அதில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். கிராக்கர்ஸ் வாங்குறதுக்கு பண்ணுறதுக்குலாம் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த வருஷம் தீபாவளிக்கு ப்ரொஜெக்டரை பற்றி சொல்லியிருக்கேன், வாங்கியிருக்கேன், அதை பற்றி சொல்லியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். கேஸ் வாங்கி போட்டேன் பாருங்க. இது இல்லாமல் ப்ளைனாக தான் கொடுத்துருந்தாங்க. பார்த்தா இது வந்திருக்குது ஓட்ட ஓட்டையாக இருக்குது. சும்மா பீரங்கி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. கொடுத்துருக்காங்க. ஃபோனோட அழகே போன மாதிரி இருக்குது. ஆனால் நல்லாயிருக்கு. ஓகே, இப்போதைக்கு வச்சுக்கலாம். இப்போது இந்த ஃபோனுக்கும் பழைய ஃபோனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. பாடி வந்து டோட்டலாக மாறி இருக்குது. வாங்கினதுக்கு ரீசன் வந்து என்னென்னா, பழைய ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கும் இங்கே இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. புது அப்டேட் விட்டுருக்கான். அப்படி வச்சு எடுத்தாலே போதும். பழைய ஃபிங்கர் பிரிண்ட்லாம் அப்படி வச்சுக்கிட்டே இருக்கணும். அது அப்படியே ஒரு மாதிரி லைட் எரிஞ்சு ஃபோக்கஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகும். சம்டைம்ஸ் ஓப்பன் ஆகும். பெரிய டார்ச்சராக இருக்கும், டென்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்பீடு செட் ஆகாமல் இருந்துச்சு, நிறைய ஹேங் ஆகிட்டு இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் சேம் தான். அதில் இருக்கிறது அப்படியே இதில் வந்துருக்கு. ப்ரோங்கிறனால கேமரா ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு. நல்லா ஸ்பீடாக இருக்குது, ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பார்க்க லுக் அதிகம் நல்லாயிருக்கு. அவ்வளோதான் மெயினாக வந்து ரீசன். எனக்கு வந்து இதுதான், ஃபிங்கர் பிரிண்ட்டு தான். அப்படி சும்மா அப்படி வச்சு எடுத்தா போதும், டக்குன்னு பழசெல்லாம் வச்சுக்கிட்டே இருக்கணும். யூஸ் பண்ணிவிட்டு இது யூசேஜ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். உங்களுக்கு இதை பற்றின வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் முக்கால்வாசி சொல்லலை, தெரியும். வேறு ஏதாவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள். அதை டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் மெசேஜ் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வீடியோஸ்க்கு. பார்ப்போம். பாய்.